கேர்ளீஸ் எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன் அண்ட் குட். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம டேங்க் தாண்டா ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் மோஸ்ட் 1 or 2 வேர்ட்ஸ்லேயே அது வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க. சீரியஸ்லி நான் இப்போ எப்படி கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கணும் அதே மாதிரி நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுவேன். ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான்ப்பா இருக்குது. சும்மா சொன்னேன், ஜஸ்ட் கிடிங், அவங்க கூட விளாண்டேன். ஸோ மறக்காமல் அப்படியே அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைப்டையும் தட்டி விட்டுட்டு அண்ட் கமெண்ட்டும் அப்படியே பண்ணிடுங்க ஒரு 1 or 2 வேர்ட்ஸில், ஓகேவா? அப்புறம் ஏதோ ஹை பாயிண்ட்ஸ்லாம் இருக்காமே, அதையும் அப்படியே தட்டி விட்டுருங்க. வீடியோ எல்லாத்துக்கும் போய் ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோவும் வீடியோ போய் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அந்த லைக்கையும் ஹை பாயிண்ட்ஸையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் எல்லாமே பின்டு கமெண்ட் அண்ட் பயோவில் இருக்கும். ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்துட்டு ஒரு குரூப் இருக்கும். அது நம்மளோட இன்ஸ்டா குரூப் தான். அதில் வந்து நம்ம எஃப்எஃப்கான ரிலேட்டடான ரீல்ஸ் போஸ்ட் எல்லாம் அதில் நான் சென்ட் பண்ணுறேன். அதுலேயும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் வெல்கம் யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய கிளாஸ் ரூம், அங்கே நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ சடனாக அவங்க பெஞ்சு தட்டுற ஒரு சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. தியாங் அப்படியே உங்களையும் முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே பயந்துட்டே எந்திரிச்சு நிற்கிறீங்க. சார், ஐம் சாரி சார். அது எனக்கு உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே தேவை கிடையாது. நீ என்ன பண்ணுற, போர்டில் சம் இருக்குல்ல, போ அந்த சம்மை போய் கிளியர் பண்ணு, இந்தா சாப்பீஸ் அப்படின்னு அவங்க கையில் இந்த சாப்பீஸை கொடுக்குறான். நீங்கள் அவன் கையிலேருந்து அதை வாங்கிட்டு அப்படியே மெதுவாக போர்ட் கிட்டே போய் நின்றுட்டு அவனை திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே உங்களை கொலை வரியில் முறைச்சி பார்த்துட்ருக்கான். நீங்கள் இப்போ அப்படியே போர்ட் கிட்ட பயத்தோடு திரும்பிட்டு அந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சால்வ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ டேங் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. நீயே சொல்லு, அந்த சம் கரெக்டாக தப்பா? உனக்கே தெரியும் அந்த சம் நம்ம போட்டது தப்பா கரெக்டான்னு. அது தப்பா கரெக்டா? நீயே சொல்லு. அது சார், எனக்கு தெரியல சார் அது தப்பா கரெக்டான்னு. அது எப்படிமா தெரியாமல் இருக்கும்? உனக்கு தெரியுமே அது கரெக்டாக தப்பான்னு. அது தப்பா கரெக்டா? ஒழுங்கா நீயே சொல்லு. இல்லை சார், தப்பு. சம் ஃபுல்லாக தப்பு தான் சார். சாரி சார். இனிமேல் கிளாஸில் எப்படி நான் தூங்க மாட்டேன். ஐம் ரியலி சாரி. இனிமேல் நான் இப்படி தூங்க மாட்டேன் சார். சாரி. அது நேற்றுனா எனக்கு உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே தேவை கிடையாது. போய் உட்காரு. கிளாஸ் முடிஞ்சதும் என்னை ஆஃபீஸ் ரூமில் வந்து மீட் பண்ணு. இப்போ அப்படியே அவனும் கிளாஸ் போய் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்களும் போய் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. கிளாஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஹெட்டப் பண்ணி அவனை பார்க்கவே இல்லை. எப்படிப்பட்ட யாங்க ஒரு கிளாஸும் முடியுது. பெல் அடித்ததுமே அவன் உங்களை தான் பார்க்குறான் வாங்குற மாதிரி. நீங்களும் இப்போ டேங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. உள்ள ஸ்டாஃப் ரூம்குள்ளே போனதுமே உங்களை பிடிச்சி அங்கே இருக்க வாலில் அப்படியே பின் பண்ணுறான். நீங்கள் இப்போ அப்படியே அவனை பயந்துட்டே பார்த்துட்ருக்கீங்க. இல்லை, எனக்கு புரியல. எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லு. உன்னை நான் ஏதாவது வீட்டில் வேலை செய்ய சொல்கிறேன்னா, பாத்திரம் கழுக்க சொல்கிறேன்னா, துணி துவைக்க சொல்கிறேன்னா, வீடை க்ளீன் பண்ண சொல்கிறேன்னா, சமைக்க சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட நான் ஏதாவது சொல்கிறேன்னா? படிக்க மட்டும்தான் நான் சொல்கிறேன். படிக்க மட்டும்தானடி சொல்கிறேன். இல்லைங்க, அது நேற்று நைட்டு நான் சரியாக தூங்கலையா, அதனால தான். சாரி. இனிமேல் நான் கிளாஸில் எப்படி தூங்க மாட்டேன். அவங்க ஐம் ரியலி சாரிங்க. இனிமேல் கண்டிப்பாக நான் கிளாஸில் தூங்க மாட்டேன், ப்ளீஸ். உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட உங்கள் அப்பா போயிட்டான். வந்து புள்ள எப்படி இருக்குன்னு கூட அவன் பார்க்க மாட்டான். உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதும் நான் தான். எல்லாம் பண்ணுறது நான். உனக்கு சோறு போடுறதும் நான் தான். படின்னு சொன்னால் உன்னால் முடியல. ரீசன் கேட்டால் நைட்டு தூங்கலை, காலையில் தூங்கலைன்னு. இதெல்லாம் ஒரு ரீசனா? நைட்டு தூங்காமல் என்ன பிடுங்கிட்டு இருந்த? இனிமேல் கிளாஸ் ரூம்குள்ளே இப்படி நடக்காது டேங். நான் தூங்க மாட்டேன். சாரிங்க. இனிமேல் நான் கிளாஸ் ரூமில் தூங்கவே மாட்டேன். ஐம் ரியலி சாரி. இனிமேல் இப்படி நடக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ், இனிமேல் இப்படி நடக்காது. சரி, கிளம்பிங்கிருந்து. இன்னொரு டைம் கிளாஸ் ரூம்குள்ளே நீ தூங்குறத பார்த்தேன் ஒத்தா, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. போயிருங்கிருந்து அப்படின்னு இப்போ அப்படியே உங்களை ரிலீஸ் பண்ணுறான். உங்கள் கண்ணில் இருக்க டியர்ஸ்லாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் ரூம் விட்டு வெளியே போகிறீங்க. அப்போது நீங்கள் கரெக்டாக இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகும்போது உங்களோட சைக்காலஜி டீச்சர் வெளியே நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க போல். இப்போ அப்படியே உங்களை பாவமாக பார்க்குறாங்க. நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. அப்படியே இப்போ அவங்கள க்ராஸ் பண்ணி போக போகிறீங்க. அப்போ அவங்க உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னாச்சு? ஏன் உனக்கும் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது சண்டையா? ஏன் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ஹஸ்பண்டா? இல்லையா மேம். யார் நீங்கள் சொல்கிறீங்க? அட, எனக்கு தெரியும் உனக்கு டேங்க்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாஃப்க்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தெரியாது. ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் தெரியும். அண்ட் ஐ நோ யூ போத் ஆர் மேரிட். என்னாச்சு? ஏன் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? இல்லை மேம், ஐம் ஆல் ரைட். நான் கிளாஸ்க்கு போகணும்.
டைம் ஆச்சு, எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குது. அட, நெக்ஸ்ட் கிளாஸ் என்னோடது தான், உங்கள் கிளாஸ்க்கு. நீ என் கூட கேன்டீனுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வர முடியுமா? நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசலாமே. நீ ஏன் எப்போ பார்த்தாலும் வெக்ஸான மாதிரியே சுற்றிட்டுருக்க? இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? யூ நோ ரைட், நீ எதுனாலுமே என்கிட்ட ஷேர் பண்ணலான்னு. இல்லை மேம், நம்ம இன்னொரு டைம் காஃபி குடிக்க போகலாமே கேன்டீனுக்கு. இப்போவும் நான் போகணுமே கிளாஸ்க்கு. இங்கே பாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா யூ கேன் ஷேர் வித் மீ ரைட்? அதுவும் இல்லாமல் நான் உன்னோட சைக்காலஜி டீச்சர். எனக்கு உன்னோட சைக்காலஜி பற்றி நல்லாவே தெரியும். அண்ட் நீ எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி வெக்ஸான மாதிரியே சுற்றிட்டுருக்க. அண்ட் ஐ நோ யூ ஆர் நாட் ஆல் ரைட். என் கூட இப்போ கேன்டீனுக்கு நீ ஒரு 10 மினிட்ஸ் வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி கேன்டீனுக்கு அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. விருப்பமே இல்லாமல் நீங்களும் அவங்க கூட போகிறீங்க. ஸோ இப்போ 2 பேருமே காஃபியெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு கேன்டீனில் உட்காந்துருக்கீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. மேம், நான் போட்டுமா? எதுக்கு மேம் கூப்பிட்டீங்க? எனக்கு போகணும் மேம். இங்கே பாரு, எதுக்கு நீ இப்படி பயப்படுற? ஒரு 10 மினிட்ஸ் தானே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் வெக்ஸான மாதிரியே சுற்றிட்டு இருக்க? இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? என்கிட்ட எதுனாலும் ஷேர் பண்ண. யூனோ, நான் கேட்குறக்கு இருக்கேன். என்னால் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னாலுமே ஐம் ஹியர் டு லிசன் யூ. எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ண. இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? அவங்க அப்படி கேட்டதுமே உங்கள் கண்ணில் இருந்து அப்படியே தண்ணியாக வர ஆரம்பிக்குது. உங்களாலே உங்கள் டியாஸை அப்படியே கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே அந்த டீச்சரை பார்க்குறீங்க. அவங்க அப்படியே உங்களை ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாங்க. இங்கே பாரு, இப்போதுக்கு நீ எதுவுமே யோசிக்காத. என்கிட்ட என்ன ஆச்சுன்னு மட்டும் சொல்லு. ஆர் யூ ஆல் ரைட்? என்ன ஆச்சு உனக்கு? என்னால் முடியல மேம். ஐம் டயர்ட் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. என்னால் சுத்தமாக முடியல. ஐம் வெரி டயர்ட். என்னால் சர்வே பண்ண முடியுமானே ஒரு கட்டத்துக்கு மேலே தோணலை மேம். என்னால் முடியல. ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நான் என்ன மேம் பாவம் பண்ணேன் அப்படி? இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஷேர் பண்ணு. உனக்கு என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன்? என்ன நடந்துகிட்ருக்கு? நீயும் அவரும் ஹாப்பியாக தானே இருக்கீங்க? டேங்க, நீயும் உன்னோட மேரேஜில் ஏதாவது பிரச்சனையா? ஹாப்பியாக இருக்குமாவா? இல்லை மேம், இந்த மேரேஜில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஈவன் அவருக்கும் கூட. இது லிட்ரலி ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் மேம். 2 பேர்த்துக்குமே விருப்பமே இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இல்லையா? இந்த மேரேஜில் உனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லையா? அப்புறம் எதுக்கு நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட? அப்புறம் எதுக்கு 2 பேரும் பிடிக்காத இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்க? பிகாஸ் எனக்கு வேறு வழி இல்லை மேம். நான் பண்ணி தான் ஆகணும். நான் பண்ணல அப்படின்னா என் அப்பா அம்மா செத்துருவாங்க. அதனால நான் இதை பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பாரு, நீ என்ன சொல்கிற எனக்கு சுத்தமாக புரியல. நீ என்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறியா என்ன ஆச்சுன்னு? இங்கே பாரு, நான் இருக்கேன். உனக்கு எதுனாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். யூ கேன் ஓப்பன் அப் வித் மீ. என்ன ஆச்சு தெளிவாக சொல்லு. எங்கள் அப்பாவும் தியாங்கோட அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மேம். 2 பேரும் காலேஜ் கூட ஒன்றா தான் படித்தாங்க. 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 பேருமே ஒன்றா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவோட பிஸ்னஸில் செம லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் த்ரூ எங்கள் அப்பா ஹெல்ப்பே கேட்காம தியாங்கோட அப்பா ஹெல்ப் பண்ணார் நிறையா காசு கொடுத்து. திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு எல்லா காசுமே திரும்ப வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எங்கள் அப்பாவால் கொடுக்க முடியல. எவ்வளவோ எங்கள் அப்பா சொல்லி பார்த்தாரு, கொடுக்குறேன்னு. ஆனால் எங்கள் அப்பாவால் திருப்பி அந்த காசை கொடுக்க முடியல. அப்பா அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து, நீ எதுவும் கொடுக்க வேண்டாம், உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைனாரு. எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டோட பையன் தானே அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு தியாங்க பற்றி நல்லா தெரியும். நல்ல பையன், நல்ல ஃபேமிலிங்கிறதுனால எங்கள் அப்பாவும் யோசிக்காமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. உனக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை அப்புறம் ஏன் நீ செஞ்சுக்கிட்ட? முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. என்னால் முடியல மேம். என் அப்பா என்கிட்ட வந்து கண் கலங்கி நிற்கிறாரு. அப்பாவால் அந்த காசை கொடுக்க முடியலம்மா. நல்ல ஃபேமிலி, கல்யாணம் பண்ணி நீ போய் அங்கே செட்டில் ஆயிரு. அப்பாவால் இதுக்கு மேலே உன்னை பார்த்துக்கவும் முடியாது அப்படின்னு என் அப்பா கண் கலங்கி என் முன்னாடி வந்து நிற்கும் போது என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மேம். அதனால் நானும் சரி அப்பாவுக்கு வேண்டி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலான்னு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் மேம் தெரிஞ்சுது இதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு. என்னால் அதில் வாயை திறந்து கூட சொல்ல முடியல. என்னால் முடியல மேம். அதை வாயை திறந்து சொல்கிறது கூட என்னால் முடியல. எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இது எப்படி வெளியே சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மேம். எனக்கு பயமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் செத்து பொழைச்சிட்ருக்கேன் நான். நீங்கள் பாரு, யூ கேன் ஷேர் வித் மீ எனி திங். நான் இருக்கேன். இங்கே பாரு, நான் இருக்கேன் உனக்காக. இங்கே எதுனாலும் என்கிட்ட சொல்லு. என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னத்தை நீ கண்டுபிடிச்ச? என்னாச்சு? கல்யாணம் முடிஞ்சு 2 நாளில் எனக்கு தெரிய வந்துருச்சு தியாங்கும் இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. சரி, ஓகே, லைஃப் வில் பி ஆல் ரைட். ஒரு நாள் அவருக்கும் என்னை பிடிக்கும், எனக்கும் அவரை பிடிக்கும்னு அப்போவும் நான் நம்பிக்கையாக தான் இருந்தேன். ஒரு நாள் தியாங்கோட அப்பா என்கிட்ட வந்தார். வந்து என்கிட்ட ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னார். நானும் அவர் கூட போனேன், நம்பி போனேன், அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு. அங்கே போனதுக்கப்புறம்
அவர் பண்ணதெல்லாம் வாயில் சொல்லக்கூட முடியாது மேம். என்ன பண்ணாரு? உன்னை என்ன பண்ணாருங்க? பாரு, என்னை பாரு, அழுகாத. உன்னை என்ன பண்ணாரு? அப்பா என்ன அங்கே இருக்க ஒரு பெரிய கிளப்புக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நானும் போனேன். எங்கே வரோம் ஏது வரோன்னு தெரியல. பிகாஸ் நான் அவரை நம்பி அங்கே போனேன். அங்கே போனதுக்கப்புறம் நிறையா பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இருந்தாங்க. அங்கே போனதும் அவர் அவங்களுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்க சொன்னார். அங்கே கிட்ட க்ளோஸாக பழக சொன்னார். நான் இதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு. அப்போது அவர், நீ மட்டும் இதெல்லாம் பண்ணல அப்படின்னா உன் அப்பா அம்மாவை நான் கொன்றுவேன். எனக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸ்க்கு 2 நாளில் நான் ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவேன். அப்படி இப்படின்னு மிரட்டினார். அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் எதுக்காக டேங்க் என்ன கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு. பயன், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக டேங்க் ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சாரு? எதுக்கு ஒன்று அங்கே கூட்டிகிட்டு போனார்? எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் ஒன்று ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்க சொல்லி க்ளோஸ் ஆக சொன்னார்? எதுக்காக இதெல்லாம் ஒன்றும் பண்ண சொன்னார்? என்னங்க அவர் கூட்டிகிட்டு போய் பிஸ்னஸ் பேசுவார். நீங்கள் மட்டும் இந்த கான்ட்ராக்டை என் கூட முடிச்சிங்க அப்படின்னா இந்த பொண்ணை நான் உங்கள் கூட அனுப்பிச்சி விடுவேன்னு. இந்த மாதிரி நிறைய பேர் கூட கான்ட்ராக்ட் என்னை வச்சு பேசி முடிச்சிருக்காங்க. என்னால் முடியல மேம். தினமும் அங்கே கூட்டிகிட்டு போய் குட்டி குட்டியாக ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு போவார். அங்கே போய் அவங்களுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்து எனக்கு முடியல மேம். க்ளோஸாக அவனுங்க ஒரு மாதிரி தொடுவானுங்க. அதெல்லாம் எனக்கு அருகுப்பாக இருக்கும். என்னால் முடியல மேம். ஸோ இந்த மாதிரி உன்னை நிறைய பேர் கூட அனுப்பிச்சி விட்டுருக்காரா? நீ அவங்க கூடலாம் இப்படி போயிருக்கியா? இல்லை மேம், ஸ்டில் இந்த மாதிரி அனுப்பலை. இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட கான்ட்ராக்ட் முடிச்சு இந்த மாதிரி என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே ஷோ ஆஃப் காட்டுவான். இந்த மாதிரி நீங்கள் என் கூட கான்ட்ராக்ட் முடிச்சிங்க அப்படின்னா இந்த பொண்ணை ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க கூட அனுப்பி வைப்பேன்னு. ஆனால் ஸ்டில் இந்த மாதிரி என்னை யார்கிட்டையும் அனுப்பிச்சி வச்சதில்லை. ஆனால் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்து அவங்களெல்லாம் என்ன ஒரு மாதிரி, என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? யா புரியுது. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கா. இதை பற்றி நீ என்கிட்ட பேசலாம்ல வைன்? அவர் உன்னோட ஹஸ்பண்ட் தானே. என்ன தான் இந்த மேரேஜில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் டியாங் ரொம்ப நல்லவர். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பார் நீ நினைக்கிறியா? இல்லை மேம், இதை வெளியே சொன்னால் என் அப்பா அம்மாவை கொன்றுவேன்னு அவரோட அப்பா என்னை மிரட்டி வச்சுருக்காங்க. கொன்றுவாங்க மேம். யோசிக்க மாட்டான் அந்த ஆள். எங்கள் அப்பாவை கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாவை கொன்றுவான். என்னால் முடியல மேம். இது ரொம்ப பெரிய விஷயம் மேம். இதுக்குள்ளே போனால் இன்னும் ஆழமாக நிறையா இருக்குது. அதெல்லாம் என் வாயால் கூட என்னால் சொல்ல முடியல. என்னால் முடியல மேம். நான் ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப டயர்டாக இருக்கேன். என்னால் முடியல. அது எப்படி நீ வீட்டில் இல்லாத போது டேங் நோட் பண்ண மாட்டாரா நீ வீட்டில் இல்லை அப்படின்னு? அவர் தான் 6 மணிக்கு மேலே இங்கே டியூஷன் எடுக்க வந்துடுவார்ல மேம். காலேஜில் எல்லாத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நான் வீட்டில் தான் இருப்பேன். அவர் நான் வீட்டில் இருக்கேன்னு நினச்சிட்ருக்காரு. ஆனால் தினமும் இந்த மாதிரி அவரோட அப்பா என்னை கூட்டிகிட்டு போகிறாங்கிறது அவருக்கு தெரியாது. நைட்டு ஃபுல்லாக என்ன இருந்தாலும் கிளப்பில் வச்சு விளையாட்டு காட்டிகிட்டு இருப்பான். எல்லாத்துக்கிட்டையும் தூங்க விடாமல் சரக்கு ஊற்றி கொடு, அவங்ககிட்ட போய் நில்லு, இவங்ககிட்ட போய் நில்லுன்னு குட்டி குட்டியாக ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு போய் நைட்டெல்லாம் தூங்கவே முடியாது. காலேஜ் காலையில் வரணும். இங்கே வந்து இன்றைக்கி தூங்கிட்டேன். எப்போவுமே தூங்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னால் சுத்தமாக முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் தூங்கிட்டேன். அதனால அவர் இன்றைக்கி என்னை ரொம்ப திட்டார். வேன், ஐம் ரியலி சாரி திஸ் ஹேப்பனிங் டு யூ. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல வேன். ஆனால் இது ரொம்ப பெரிய எம்பையர் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக என்னால் இதில் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது வேன். மேபி இப்படி நான் ஹெல்ப் பண்ணாலுமே நம்ம 2 பேருமே இதில் ஷஃபர் ஆகும். உன் கூட சேர்ந்து நானும் ஷஃபர் ஆவேன். உனக்கு புரியுதில்ல? கண்டிப்பாக நீ பயப்படாத. இதை நான் யார்கிட்டையும் வெளியே சொல்ல மாட்டேன். ஆனால் நீ இதுலேருந்து எப்படியும் வெளியே வந்து தானே ஆகணும் வேன். அந்த ஆள் எல்லா கான்ட்ராக்டையும் முடிச்சதுக்கப்புறம் உன்னை எல்லாத்துக்கூடையும் அனுப்பிச்சி வச்சிட்டானா நீ என்ன பண்ணுவ சொல்லு? இப்போ வரைக்கும் நீ ஏதோ ஒரு சேஃப் ஜோனில் இருக்க, அது ஓகே. இப்போ அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ஆள் உன்னை எல்லாத்துக்கூடையும் அனுப்பிச்சி விட்ருவான். நீ என்ன பண்ணுவ? தெரியல மேம். ஆனால் ப்ளீஸ் இதை பற்றி யார்கிட்டையும் வெளியே சொல்லிடாதீங்க மேம். இது எனக்குள்ளே எனக்கு வச்சுக்க முடியல. அண்ட் ஆல்சோ நம்ம 2 பேருமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஆஸ் அ டீச்சராக நீங்கள் எனக்கு நிறையா செஞ்சுருக்கீங்க. என்னோடய ஃபேவரட் டீச்சர் நீங்கள். அதனால தான் இவ்வளோ உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் ப்ளீஸ் மேம், உங்களுக்காக எடுத்து கும்பிட்றேன். இதை பற்றி யார்கிட்டையும் வெளியே சொல்லிடாதீங்க மேம். இல்லை, இதை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இதை நான் வெளியே சொன்னேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷஃபர் ஆகுவோம். இது பெரிய எம்பையர் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே போனால் நீ சொன்ன மாதிரி ரொம்ப டீப்பாக போக வேண்டியது வரும். வெளியே சொன்னேன்னா என்னோடய லைஃப்க்கு கேரண்டி இல்லாமல் கூட போகலாம். ஐம் ரியலி சாரி வேன். இவ்வளோ தெரிஞ்சும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல என்னால். ஐம் ரியலி சாரி அபவுட் தட். கண்டிப்பாக நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் உனக்கு சரியாகி நீ இதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும்னு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. உங்ககிட்ட இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் என் மனசில் இருந்த சின்ன பாரம் ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்குது.
ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ நேரம் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு என்னை பற்றி கேர் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்களாவது கேட்டிங்களே நீ ஏன் நான் இப்படி இருக்கேன்னு, அது வரைக்கும் சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போ கிளாஸ்க்கு போயிட்டு வரேம்மா. அண்ட் ரிமெம்பர், இதை பற்றி யார்ட்டையும் வெளியே வாய் விட்டுறாதீங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுறீங்க. நீங்கள் போகிறதையும் அந்த டீச்சர் ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க. தென் எப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. கிளாஸ்க்குள்ளே எந்த டீச்சர்ஸுமே இல்லை. நீங்கள் மட்டும் ஓரமாக விண்டோ சைட் வெளியே மழை பெய்யறத பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ டேன் கிளாஸ்க்குள்ளே வரான். எல்லாருமே எந்திரிச்சுன்னு அவனுக்கு விஷ் பண்ணுறீங்க. ஓகே, எல்லோரும் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேரா? எல்லாம் வாங்க, பேப்பரும் பென்னும் எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம், நான் போர்டில் கொஸ்டின்ஸ்லாம் எழுதி போடுறேன். டக்குன்னு சம்லாம் போட்டு கொடுத்துட்டு எல்லாம் கிளம்புங்க பார்க்கலாம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு போய் போர்டில் கொஸ்டின்ஸ்லாம் எழுதி போட ஆரம்பிச்சிடுறான். நீங்களும் நோட்டு பென்லாம் எடுத்துகிட்டு அந்த கொஸ்டின்ஸ்லாம் காப்பி பண்ணிவிட்டு சம் போட்டுட்ருக்கீங்க. அப்போ அந்த ரூமோட டெம்பரேச்சர் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஏசி ஓடிட்டுருக்கு, ஆல்சோ ஃபேனும் ஓடிட்டுருக்கு. வெளியே மழையும் பெய்யுது. ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப குளிருது. ஆல்சோ உங்களுக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி பாரமாக ஆக ஆரம்பிக்குது. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. உங்களே அறியாமல் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி அந்த ரூமில் விழுந்துடுறீங்க. டியாங்க உடனே உங்ககிட்ட ஓடி வந்து அப்படியே உங்களை தூக்குறான். தூக்கிட்டு அங்கே இருக்க மெடிக்கல் ரூம் போகிறான். அங்கே தான் உங்கள் சைக்காலஜி மேமும் இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. டாக்டர் உங்களை எக்ஸாம் பண்ணிகிட்ருக்காங்க. டியாங் வெளியே நின்றுட்டுருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறீங்க. அந்த சைக்காலஜி மேம் தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. என்னாச்சு, நேற்று நைட்டும் நீ அங்கே போனியா அப்படி அவங்க கேட்கும் போது கரெக்டாக டியாங் உள்ளே வரான். அப்போ நீங்கள் அந்த சைக்காலஜி மேமை பார்த்து இப்போ எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி கண்ணை ஆட்டுறீங்க. அவங்களும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்போ டியாங் உங்ககிட்ட வரான். நீங்கள் டியாங்க ஹெட்டப் பண்ணியே பார்க்கல, பிகாஸ் உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்கு இப்போ. அப்போ அவன் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட் உங்களுக்கு ஃபீவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வரான். அப்போ நீங்கள் அப்படியே பயந்துட்டு அப்படியே பின்னாடி தள்ளி போகிறீங்க. என்ன பண்ணேன் இப்போ? நான் உனக்கு ஃபீவர் எவ்வளோ இருக்குன்னு தான் பார்க்க வந்தேன். அதுக்கு எதுக்கு இப்போ இப்படி தள்ளி போய் விழுகிற? சார் சாரி, கண்டிப்பாக நாளைக்கு நான் இந்த டெஸ்ட் எழுதிடுறேன் சார். இனிமேல் இப்படி நடக்காது. ஐம் ரியலி சாரி சார், ப்ளீஸ் இனிமேல் இப்படி நடக்காது. சாரி, ஐம் ரியலி சாரி சார். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. மயக்கம் போட்டு விழுந்த உன்னை இங்கே மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு வந்தோம். உனக்கு என்ன ஆச்சுன்னு தான் நான் பார்க்க வந்தேன். நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே என்னாச்சு ஏதாச்சுன்னலாம். அதுக்கு எதுக்கு நீ இப்படி பயர்ற? ஒன்றும் இல்லை, வா வீட்டுக்கு போகலாம். நான் பெர்மிஷன் வாங்கிட்ட பிரின்சிபல் ரூம்ல. வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. உள்ளே வரும்போது டியாங்கோட அப்பா அங்கே ஹாலில் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. எதுவுமே பேசாமல் அப்படியே இப்போ ரூமுக்கு போகிறீங்க. டியாங் உங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரான். என்னாச்சு வயன், என்னாச்சு? சீக்கிரமாக வந்துட்டீங்க இன்னைக்கு வீட்டுக்கு. ஏதாவது பிரச்சனையா? நீ ஏன் பார்க்குறதுக்கு இப்படி இருக்க? ஆமாப்பா, அவளுக்கு இன்றைக்கி கிளாஸில் மயக்கம் வந்துருச்சு. என்னன்னு தெரில, அதான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அப்படியா, மயக்கம் வந்துருச்சா அப்படின்னு ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் அப்படியே உடனே தலையை குமிஞ்சுக்கிறீங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் உள்ளே போய் தூங்கட்டுமா? அதை மட்டும் சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காம ரூம்குள்ளே போயிடுறீங்க. தென் இப்படியே நீங்களும் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏதோ ரொம்ப நாள் தூங்காத மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கவங்க எப்படி தூங்குவாங்க அந்த மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ டேயாங் நீங்கள் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு உங்களை வந்து எழுப்புறான். அப்போ நீங்கள் நல்லா கண்ணை டைட்டாக மூடிட்டு ஒரு மாதிரி திரும்பி படுக்கிறீங்க. அவன் திரும்ப உங்களை எழுப்புறான். ஏய், ஏதாவது சாப்பிட்டு தூங்கு. ஒன்றுமே சாப்பிடல, மயக்கம் போட்டு விழுந்துட்ட. அப்புறம் உனக்கு ஏதாவதுன்னா நான் தான் அலையணும் அங்கேயும் இங்கேயும். எந்திரி, சாப்பிட்டு தூங்கு. இல்லை இல்லை, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை விட்டுரு, என்னால் முடியல, என்னை விட்டுரு, என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை விட்டுரு தயவு செஞ்சு, என்னால் முடியல. உனக்கு ஏன் என் மேலே இவ்வளோ கோவம்? என்னை விட்டுரு. டேங் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். என்னடா இவ்வளோ நம்ம பண்ணோம், விட்டுரு விட்டுருங்கிறான்னு. ஏ வாயன், என்னாச்சு உனக்கு? நான் தான் டேங், நான் என்னடி ஒன்று பண்ணேன் விட்டுரு விட்டுருங்கிற? எந்திரி. ஏய், உனக்கு என்னாச்சு வயன் அப்படின்னு ஷோல்டரை போட்டு குலுக்குறான். ப்ளீஸ் என்னை அந்த குட்டி குட்டி துணியெல்லாம் போட சொல்லாத, எனக்கு பிடிக்கல, என்னை அங்கெல்லாம் கூப்பிட்டு போகாத, என்னால் முடியல. அங்கே இருக்கவங்கெல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, தொடுறாங்க, எனக்கு பிடிக்கல, என்னை அங்கெல்லாம் கூப்பிட்டு போகாத ப்ளீஸ், நான் வரல, என்னை விட்டுரு, எனக்கு ஒரு நாளாவது எனக்கு ரெஸ்ட் கொடு, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது,
என்னால் முடியல, ப்ளீஸ் என்னை விட்டுரு. நான் வரல எங்கேயோ, என்னை விடு ப்ளீஸ். இன்றைக்கி என்னால் சுத்தமாக முடியல. அந்த குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இன்றைக்கி என்னால் வர முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் நான் வரல ப்ளீஸ். டியாங்க்கு இன்னும் ஷாக் ஆகுது. என்னடா இவ சொல்கிறா என்னன்ட்டு. உங்கள் ஷோல்டரை போட்டு நல்லா குலுக்குறான். அப்போ அப்படியே நீங்கள் கண்ணை முழிச்சு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. டியாங் உங்கள் முன்னாடி ஒரு மாதிரி உங்களே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு நிற்கிறான். உனக்கு என்ன பைத்தியமா? என்னாச்சு உனக்கு? எங்கே போக மாட்டேன்? என்ன குட்டி குட்டி ட்ரெஸ்? என்ன சொல்லிகிட்டு இருக்க? எனக்கு புரியல. என்னாச்சு உனக்கு? ஓகே தானே நீ? இது எதுக்கு தூக்கத்தில் இப்படி அழுகிற? சாப்பிட்லேன்னு உனக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு எழுப்ப வந்தேன். அதுக்கு எதுக்கு இப்படி அழுகிற? என்னாச்சு உனக்கு? இங்கே பாரு என்ன. இல்லை நான் எதுவும் சொல்லலையே. இங்கே பாரு என்னாச்சு உனக்கு? இங்கே என்ன பாடி என்னடி ஆச்சு உனக்கு? இப்போ எதுக்கு இப்படி அழுகிற தூக்கத்தில்? வரமாட்டேன்னு உன்னை யார் என்ன பண்ணா? என்னமோ சொன்னியே, என்னை எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க தொடுறாங்கன்னு. புரியல எனக்கு. என்னாச்சு? இல்லை அது ஏதோ கனவு. ஒன்றும் இல்லை டியாங், அது ஏதோ கனவு. சரிந்தா சாப்பிடு. ஏதாவது சாப்பிட்டு திரும்ப தூங்கு. மயக்கம் போட்டு விழுந்ததுலேருந்து நீ எதுவுமே சாப்பிட்லையா? அதான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையில் ஃப்ரூட்ஸை கொடுக்குறான். நீங்கள் ஒரு மாதிரி அவனே ஷாக்காக பார்க்குறீங்க. அவன் அதுக்கும் மேலே ஒரு மாதிரி ஷாக்காக உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்களும் அதை வாங்கிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக சாப்பிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான் நீங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு. தென் இப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்கு. ஒரு நாள் டியாங் வேலை முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறான். இவன் சீக்கிரமாக வந்ததை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாகறாங்க. இவனும் எல்லாத்தையும் உள்ளே போய் வச்சுட்டு அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா ஒரு மாதிரி வேர்த்து போய் உட்காந்துருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஓகே தானே நீங்கள்? ஏன் இப்படி வேர்த்து போய் உட்காந்துருக்கீங்க? தண்ணி குடிங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ என்ன இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்ட வேலை விட்டு? எப்போவுமே காலேஜில் முடிச்சுட்டு அங்கே டியூஷன் எடுத்துகிட்டு நைட்டு லேட்டாக தானே வருவேன். இன்றைக்கி என்ன சீக்கிரமாக வந்துட்ட? அதுவா, இன்றைக்கி வேலை கம்மியாக இருந்துச்சு, அதனால சீக்கிரமாக வந்துட்டேன். எங்கே அவளை காணோம்? மேலே படிச்சுட்டு இருக்காளா? அது நான் சமைச்சு வச்சுட்டு சாப்பிடவான்னு கூப்பிட்டேன். அவள் என்னென்னா, இல்லை எனக்கு வீட்டில் சமைச்சதெல்லாம் பிடிக்கல, நான் போய் ஹோட்டலில் சாப்பிட போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாடா. எங்கே போனானே தெரில. நான் ஃபோன் பண்ணேன், அவள் ஃபோனையும் எடுக்கல. ஒத்தா, இவளுக்கு திமிரு ஏறிட்டே போகுது. வீட்டில் சமைச்சதை சாப்பிட மாட்டாளா? எங்கே போனா? சொல்லட்டும் போலையா எங்கே போடுறேன்னு? இல்லைடா, சொல்லிட்டும் போல எங்கே போனான்னு. நான் ஃபோனும் பண்ணேன், எடுக்கவே இல்லை அவள். இருங்க, இன்றைக்கி அவளுக்கு இருக்குது, பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஓவராக அவளுக்கு திமிர் ஏறிக்கிட்டே போகுது. இன்றைக்கி திமிர்லாம் ஒரே அடியாக ஆட்டிக்கிடலாம் அப்படின்னு அவன் கார்கி எடுத்துகிட்டு வெளியே வரான். உடனே டியாங்கோட அம்மா ஃபோன் எடுத்து அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. ஏங்க, இந்த டியாங் இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டான். வந்ததுமே அவளை எங்கே இருந்தால் கேட்டான். நான் சொல்லி சமாளிச்சிட்டேன். அவளுக்கு வீட்டில் செஞ்ச சாப்பாடு பிடிக்கலையா, அதுக்கு ஹோட்டலில் சாப்பிட போயிருக்கான்னு. நீங்கள் உடனே அந்த அவளை எங்காவது ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுங்க. எனக்கு எப்படிங்க தெரியும் அவன் இன்னைக்கு சீக்கிரமாக வருவான்னு? சரிடி வை, அவளை ஏதாவது ஹோட்டலில் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பிளான் போடுறாங்க. தியாங்கும் இதே மாதிரி உங்களை தான் ஹோட்டலாக தேடிட்டு இருக்கான். அவனோட அப்பா உங்களை கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சுட்டு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு இப்போ உங்களை அப்படியே பார்க்குறாரு. மூச்சு கூட நீ இதை பற்றி அவங்ககிட்ட விடக்கூடாது. எங்கே போகணும், இப்போ நம்ம எங்கே இருந்தோம், அவன் எப்படி வேணால் துருவி கேட்பான். ஏதாவது அவங்ககிட்ட சொன்னேன் அவ்வளோதான், உன் அப்பா அம்மாவை நினச்சி கூட பார்த்துறாத, உயிரோடு அவங்கள பார்க்கவே முடியாது. புரியுதுல்ல? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஒழுங்காக நடந்துக்கணும். அவன் ஏதாவது கேட்டால் நான் சொன்னேன்னு வந்து நின்னேன், அவ்வளோதான், உன் அப்பா அம்மா அப்படியே கொன்று அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். இல்லை வேண்டாம், அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அவர்கிட்ட. நிஜமாக நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் என் அப்பா அம்மா மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. இதோ ஒன்று தான் தேடிட்டு இருக்கானா, இதோ ஃபோன் பண்ணுறான் பாரு, எடுத்து சொல்லு இந்த ஹோட்டலில் இருக்கேன்னு அப்படின்னு அவங்க அப்பா அங்கேருந்து போயிடுறாரு. நீங்களும் அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. ஏய், எங்கடி இருக்க? வீட்டில் சமைச்சது பிடிக்கலன்ட்டு ஹோட்டலில் சாப்பிட போயிருக்கியாமா? இல்லை, எனக்கு புரியல, எதுக்கு இப்படிலாம் பண்ணிருக்க நீ? எங்கே இருக்க நீ? நான் ஹோட்டலில் தாங்க இருக்கேன். அதான் கேட்குறேன், ஏன் வீட்டில் சமைச்சதை சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன கேடு? ஹோட்டலில் அலைஞ்சிட்ருக்க. ஆனால் எங்கே இருக்க நீ சொல்லு, நான் நேரில் வரேன். நான் இந்த ஹோட்டலில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஹோட்டல் அட்ரஸு சொல்கிறீங்க. அவனும் வரான். வந்தவன் அப்படியே பார்க்குறான், நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே சாப்பிட்ருக்கீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு.
வந்தவன் ஒன்றுமே பண்ணல, உங்கள் கையை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு போகிறான். நீங்களும் அப்படியே வாயில் சாப்பாடோட அழுதுகிட்டே அவன் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. இப்போ அவன் பார்க்கிங் பிளேஸ் போனதும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களை பார்த்து திரும்புகிறான். உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் பார்க்குறக்கு இப்படி இருக்க? ஒழுங்காக ஏன் ட்ரெஸ் பண்ண மாட்டேற? ஏன் உன் கண்ணுக்கு எல்லாம் இவ்வளோ டார்க் சர்க்கிள்ஸ்? பார்க்குறக்கு ஏன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே ஒரு மாதிரி வெக்ஸாக சுற்றிட்டு இருக்க? உனக்கு என்ன தான் பிரச்சனை? எதுக்கு இப்படி பண்ணுற? ஏன் உனக்கு என்னாச்சு? நிஜமாவே எனக்கு வீட்டில் சமைச்சது பிடிக்கல, அதனால ஹோட்டலில் சாப்பிட வந்தேன். இப்போ இதில் என்ன இருக்குது? ஹோட்டலில் கூட வந்து சாப்பிடக்கூடாதா என்ன? எங்கள் அம்மா வீட்டில் கஷ்டப்பட்டு சமைச்சு வைப்பாங்க, அதை போட்டு சாப்பிட்றதுக்கு உனக்கு பிடிக்கல, இப்படி வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்திருக்க. எனக்கு நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை. ஆளும் பார்க்குறக்கு நீ ஒரு மாதிரி தான் சுற்றிட்டு இருக்க. எனக்கு என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக நீ சுற்றிட்டு இருக்க. சத்தியமாக எனக்கு வெறி ஆகுது. அப்படியே பலார்னு காதுலேயே ஒன்று வைக்கலாம் போல் இருக்குது. வைக்கட்டுமா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ என்ன ஹோட்டலில் சாப்பிட வந்தால் இப்போ என்ன? உங்ககிட்ட சொன்னால் மட்டும் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே தீர்த்து வச்சுருவீங்களா? உங்களால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் எனக்கு வெறும் ப்ரொஃபஸர் மட்டும்தான். உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. 2 பேருமே இதுக்குள்ளே ஃபோர்ஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் என்னை கொஸ்டின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. இப்போ என்ன? இப்போ சாப்பிட வந்தனால என்ன ஆயிடுச்சு? ஆனால் நீங்கள் அக்கறை இருக்க மாதிரி மட்டும் நடிக்காதீங்க டயம். எனக்கு தெரியும் யார் யார் எப்படி என்னன்னு. இப்போ என்ன, ஹோட்டலில் சாப்பிட வந்தது தப்பு அப்படி தானே? மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட நான் எப்போவுமே எல்லாத்துக்கும் சாரி கேட்கணும், அதானே? சாரி, ஹோட்டலில் சாப்பிட வந்ததுக்கு சாரி, போதுமா? அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. டியாங் உங்களே தான் பார்க்குறான். நீங்கள் இப்படிலாம் பேசியிருக்கவே மாட்டீங்க. இப்படி பேசினதும் அவனுக்கே ஒரு மாதிரி ஸ்டண்டாக தான் இருக்குது. இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க? வா, வந்து காரில் ஏறு. உன்னை ரோட்லலாம் என்னால் விட்டு போக முடியாது. வீட்டில் இறக்கி விட்றேன், அங்கேருந்து எங்கேயோ போய் தொலை. அப்புறம் ஏதோ சொன்னியே என் மேலே அக்கறை இருக்க மாதிரி நடிக்காதீங்கன்னு. எப்போவுமே எனக்கு உன் மேலே அக்கறைலாம் இருந்ததே கிடையாது. அது எப்போவும் வரவும் வராது. நீ சொன்னது கரெக்டு தான். எனக்கும் இந்த கல்யாணம் பிடிக்காம தான் நடந்துச்சு. எனக்கு எப்போவுமே உன்னை பிடிக்கவும் பிடிக்காது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அண்டு இப்போ நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, இப்போ நீ என் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்க. உன்னை நான் தான் பார்த்துக்கணும். உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா போலீஸ் என்கிட்ட தான் வந்து கேள்வி கேட்பான். இப்போ மூடிட்டு வந்து காரில் ஏறு. உன் டைலாக்லாம் நல்லா இருக்கு, வா வந்து காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் காரில் ஏறுறான். நீங்களும் போய் காரில் ஏறுறீங்க. இப்படியே வீட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது கார் அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. சைலன்ஸே ரொம்ப லவுடாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணாத, நல்லா இல்லை. எப்போ பார்த்தாலும் பிச்சைக்காரி மாதிரியே ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு ஏதோ நாங்கள்லாம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி. எவ்வளோ நல்லா ட்ரெஸ் இருக்குது, அதெல்லாம் போடலாம்ல. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இந்த பழைய பனியனும் பழைய பேண்ட்டும் போட்டு கொண்டையை போட்டு உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எரிச்சலாகுது. எனக்கு பிடிச்ச மாதிரி கூட நீ இருக்க வேணாம். ஒழுங்காவது ட்ரெஸ் பண்ணு. ஏதோ பிச்சைக்காரி மாதிரி நாங்கள்லாம் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன என் ஃபேமிலியெல்லாம் வெளியே அசிங்கமாக பேசணுமா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போய் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு. உங்கள் அப்போ காசு கொடுக்காம போனதுக்கு நான் தான் கிடச்சேனா? என்னை பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. சரி, இதான் வாழ்க்கைன்னு உன் கூட வாழலான்னு பார்த்தா, ஆனால் நீ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரியா நடந்துக்கிற. ஒழுங்காக படிக்க மாட்டுற, ஒழுங்காக நான் சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டுற. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது, பற்றிக்கிட்டு வருது. என் வாழ்க்கையே போச்சு உன்னால். அப்படியும் சரி பரவாயில்ல வாழலான்னு நினச்சா, ஆனால் நீ என்னெல்லாம் அப்படி இருக்க விட்டுறியா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு 7:30 இழுத்துட்டு வந்துடுற. அப்போ நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே விண்டோ சைடே தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இவன் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு காதுலேயே விலகலை. பிகாஸ் அதுக்கும் மேலே நிறையா விஷயத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் அவனுக்கு தெரியல. அவன் இன்னுமே உங்களை ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே விண்டோ சைடே பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இவன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கான். லிட்ரலி உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்கான் வேர்ட்ஸால். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் கார்லேருந்து இறங்கி வெளியே போகிறான். நீங்களும் கரெக்டாக கார்லேருந்து இறங்கி வெளியே வரும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கும். நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு கார்கிட்டே விழுந்துடுறீங்க. என்னடா சவுண்டுன்னு இவன் திரும்பி பார்த்தா நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே விழுந்து கிடப்பீங்க. உடனே உங்கள் கிட்ட வந்து அப்படியே உங்களை தூக்குறான், உங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் சுத்தமாக உங்களுக்கு கான்ஷியஸே இல்லை. உடனே அவன் காருக்குள்ளே உங்களை உட்கார வச்சுட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு கார் எடுத்துகிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் டாக்டர் உங்களை எக்ஸாம் பண்ணிட்டு வெளியே வராங்க. டியாங் வெளியே தான் நின்றுட்டுருப்பான். இப்போ அவன்கிட்ட போயிட்டு, சார் எனக்கு இது என்ன ஏதுன்னு தெரில, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்க பிளட்டில் வந்து நிறையா ட்ரக்ஸ் கலந்துருக்கு. இட் வாஸ் லிட்ரலி டேஞ்சரஸ் டு ஹர்.
ரொம்பவே டேஞ்சரஸான ட்ரக்ஸ் இதெல்லாம். ஆனால் எனக்கு வாட் கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பிளட்டில் இந்த மாதிரி ட்ரக்ஸ் நிறையா கலந்துருக்கு. அதனால தான் அவங்களுக்கு இப்படி மயக்கம் வந்திருக்கு. இந்த மயக்கம் வருது ஃபர்ஸ்ட் டைமா இல்லை ஆல்ரெடி இப்படி ஆயிருக்கா? இல்லை மேம், ஆல்ரெடி ஒரு 2-3 டைம் அவளுக்கு இந்த மாதிரி மயக்கம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 டைம் வந்திருக்கும் மயக்கம் அவளுக்கு இப்படி. ஓ அப்படியா? இதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க உடம்புல நிறையா ட்ரக்ஸ் கலந்துருக்காங்க பிளட்டில். இப்போது ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 days இருக்கட்டும். ஹாஸ்பிட்டல் நல்லா ட்ரிப்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். எனக்கு முடிஞ்சால் அவங்க எந்த மாதிரி டேப்லெட் எடுக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியணுன்னா அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு வாங்க. அதை செக் பண்ணி பார்த்து அது வாட் கைண்ட் ஆஃப் டேப்லெட்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கேட்டு பாருங்களேன் அவங்கக்கிட்ட. இப்போது இன்னும் கான்ஷியஸ்க்கு வரல. கான்ஷியஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் என்ன டேப்லெட் எடுக்கிறாங்க அப்படின்னு. பிகாஸ் இந்த மாதிரி டேப்லெட் எடுக்கக்கூடாது. இப்படிலாம் எடுத்தால் உயிருக்கே ஆபத்து வரலாம். நீங்கள் என்ன மாதிரி டேப்லெட்னு அதை எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்கள் போய் பார்க்குறேன்னா பாருங்கள். டேங்க் இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கும் ஆகுது, செம்ம கன்ஃபியூஸ்டும் ஆகுது. இப்போ அப்படியே அவன் நீங்கள் இருக்க ரூமுக்கு வரான். அவங்க கையில் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே படுக்க வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு மாதிரி கான்ஷியஸே இல்லாத மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே அவங்க கிட்ட வரான். அவங்கள பார்க்கும் போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு ஏன்னு தெரில, ஆனால் அவனுக்கு அதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கள இந்த மாதிரி அவனால் பார்க்கவே முடியல. உடனே வெளியே வந்துடுறான். எப்படியோ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் கான்ஷியஸ்க்கு வரீங்க. கண்ணை முழிக்கும் போதுட்டு அவங்க தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கான். பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க இறுக்கி. அப்போ அவன் உங்கள் கையை அப்படியே பிடிக்கிறான். உடனே நீங்கள் கையை தட்டி விட்டுடுறீங்க. ஐயோ சரி சரி, உன்னை தொடலை. ஆமாம், என்ன ஏதாவது டேப்லெட் ஏதாவது எடுக்கிறியா என்ன? இல்லையே, நான்லாம் ஒரு டேப்லெட் எடுக்கலையே. அதுக்கப்புறம் எப்படி இந்த பிளட் டெஸ்ட்டில் நீ ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவன் பிளட்டில் இவ்வளோ ட்ரக்ஸ் கலந்துருக்குன்னு வந்திருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் நான் ஒன்றும் எடுக்கலை. அவங்க ஏதோ போய் சொல்கிறாங்க. ஓ, டாக்டர் போய் சொல்கிறாங்க. ஓகே ஓகே சரி, நீயே சொல்லிட்டீங்கன்னா நல்லது. எதுக்கு அந்த ட்ரக்ஸ் எடுக்கிற, அது என்ன ட்ரக்ஸ்ன்னு நானே கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கண்டுபிடிச்சிருங்க. இப்படியே என்னெல்லாம் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை எனக்கு புரியல. என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? என்ன ட்ரக்ஸ் அது? எதுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க? எனக்கு புரியல. உனக்கு அதனால தான் மயக்கம் வருதாம்மா? வாய் நீங்கள் பாரு, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் எப்போ பார்த்தாலும் வெக்ஸான மாதிரி சுற்றிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லு என்கிட்ட. சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தீர்த்து வச்சுருவீங்களா என் பிரச்சனையை? உங்களால் முடியுமா? முடியாது உங்களால். அதே மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். உங்களுக்கு என்ன, நீங்கள் கட்டுற ஃபீஸ்க்கு நல்ல மார்க் வரணும் காலேஜில், அவ்வளோதானே? நல்லா படிக்கிறேன். இப்போ நான் வீட்டுக்கு போகணும். இந்த ட்ரிப்ஸ்லாம் எனக்கு கழட்டி விட சொல்லுங்கள். அப்போல்லாம் ஒன்றும் கழட்டி விட மாட்டாங்க. என்ட்ரன்ஸில் இங்கே வந்து உன்னை இங்கே படுக்க வச்சுருக்காங்களே, நீ மயக்கம் போட்டு உனக்கு இந்த மெடிசன்லாம் எடுறதுல இதுக்கெல்லாம் நான் பணம் கட்டியிருக்கேன். கழட்டி விடுங்கன்னா உடனே வந்து கழட்டி விட்டு போயிடுவாங்களா? மூட்டுப்பாடு. ஒரு 2 நாள் இங்கே தான் இருக்கணுமாம்மா. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய்க்கலாம். இப்போதுக்கு நீ தூங்கு, நான் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. நீ இங்கே இரு. நைட் ஏதாவது உனக்கு வேணும்னா கூப்பிடு, நான் வரேன் அப்படின்னு. இப்போ அவன் வீட்டுக்கு போயிடுறான். நீங்களும் அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் ஒரு மாதிரி அழுதுகிட்டே படுத்துருக்கீங்க. அவங்க வீட்டுக்கு போனவன் பெட்ரூமுக்கு போய் என்ன மெடிசன் அது அப்படிங்கிற மாதிரி தேடுறான். வீடு ஃபுல்லாக தேடுறான். எங்கேயுமே கிடைக்கல அந்த மெடிசன். அப்போது பாத்ரூமில் போயிட்டு நீங்கள் பேட் வைக்கிற இடத்துல செக் பண்ணி பார்க்குறான். அங்கே ஒரு மெடிசன் டப்பா கிடைக்குது. அதில் நேம் எதுவுமே இல்லை, ஸ்டிக்கரே இல்லாமல் தான் இருக்குது. அவன் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறான். எப்படியே 2 days கழிச்சு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, காலேஜ்க்கு போகல. டியாங்கும் உங்கள் கூட தான் இருக்கான். ஒரு ஃபைன் டே நீங்கள் பெட்டில் படுத்திருப்பீங்க, எதுவுமே பேசாமல் அப்படி கண்ணை மூடி படுத்திருப்பீங்க. அவங்க பக்கத்தில் தான் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருப்பான். அப்போ அவனுக்கு சடனாக ஃபோன் வருது. அவனும் அதை அட்டன் பண்ணுறான். அந்த சைடில் இருந்து அவங்க என்னமோ பேச ஆரம்பித்ததும் கார்கியை எடுத்துகிட்டு ட்ரக் ஐடென்டிஃபிகேஷன் இடத்துக்கு போகிறான். சார் நீங்கள் தானே டயாங்? இந்த ட்ரக் ஐடென்டிஃபிகேஷனில் வந்துட்டு இந்த ட்ரக்ஸ் வந்து இந்த ட்ராமாக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, இந்த தூக்கம் வராமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க, இந்த ட்ராமா ஃபேஸ் பண்ணுறவங்கெல்லாம் அவங்க போடுற ட்ரக்ஸ் சார். இது வந்துட்டு அந்த ட்ரக்ஸ் தான், இந்தாங்க சார் அப்படின்னு அவன் கையில் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அவனும் அதை வாங்கிட்டு ஷாக்காக வீட்டுக்கு வரான். நீங்கள் எப்படி படுத்திருந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னும் அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கீங்க.
அவன் அப்படியே உங்ககிட்ட வரான், உங்களை அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பெட்டில் அப்படியே இழுத்து உட்கார வச்சுட்டு உங்ககிட்ட அந்த ட்ரக் ஐடென்டிஃபிகேஷன் பேப்பரை கொடுக்குறான். உங்களுக்கு புரிஞ்சிருது, சரி இவன் நம்மளோட மெடிசன் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்து என்னென்னு செக் பண்ணியிருக்கான்னு. இப்போ அப்படியே அவன் ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க, அவன் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். என்னவா இதெல்லாம், இந்த ட்ரக்ஸ்லாம் எதுக்கு நீ எடுத்துகிட்டு இருக்க? இது என்னமோ சொன்னாங்களே, ஏதோ ட்ராமாக்கு யூஸ் பண்ணுறது, தூங்க முடியாமல் இருக்கவங்க யூஸ் பண்ணுறதுன்னு. உனக்கு அப்படி என்ன பிரச்சனை இந்த டேப்லெட் எடுக்கிற வரைக்கும்? இந்த டேப்லெட் எதுக்கு நீ எடுத்துகிட்டு இருக்க? தியாங், நீங்கள் எதுக்கு இப்போ இந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு போய் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்து இப்போ செக் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு நான் படிக்கணும் அவ்வளோதானே? நான் படிச்சுட்டு தானே இருக்கேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி மார்க் எடுத்துகிட்டு தானே இருக்கேன். அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் 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 பண்ணுறதுல எதுக்கிட்டே அங்கே இப்படி நீங்கள் தோண்டி தோண்டி விசாரித்து எடுக்கிறீங்க? வேண்டாம், இதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நீ என் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்க. சும்மா சும்மா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வேண்டாம். எனக்கு ஒன்று நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டாத்தையா. தயவு செஞ்சு என்னை நானாக இருக்க விட்டுருங்க. உங்களுக்கு என்ன, நான் நல்லா படித்த மார்க் எடுக்கணும், நான் அதை பண்ணுறேன். தயவு செஞ்சு நான் என்ன பண்ணுறேன், ஏன் நான் இப்படி இருக்குங்கிறத தோண்டி விசாரிக்காதீங்கட்டையா. வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். வயன், எனக்கு நல்லா தெரியுது உன்னை ஏதோ பாதர் பண்ணுது, நீ எதுலையோ ஒன்றில் ஸ்டெக்காகி இருக்கேன்னு. என்கிட்ட சொல்லுவாயன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கும் இந்த லவ் இல்லை, நம்ம 2 பேரும் இந்த கல்யாணத்தை ரொம்ப ஃபோர்ஸ்டாக பண்ணிக்கலாம், அதெல்லாம் ரெண்டாவது. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நிஜமாவே நான் சொல்கிறேன் இல்லாட்டையா, அப்படி ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் கிடையாது. தேங்க்ஸ், நீங்கள் எனக்கு இவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அட்லீஸ்ட் நீங்கள் கேட்டிங்களே என்ன ஆச்சுன்னு, அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒன்றும் இல்லை, அது நார்மலாக எடுக்கிற டேப்லெட் தான் எல்லோரும், நானே எடுக்கிறேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, தயவு செஞ்சு இது பெரிய விஷயமாக்காதீங்கட்டே ப்ளீஸ். நீ சொல்ல மாட்டல, அப்போனா நீ சொல்ல மாட்ட என்னாச்சு, நீ எதை கோத்ரோ பண்ணிகிட்ருக்க, நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் இருக்குது, நான் கண்டுபிடிக்கிறேன், நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லலை, அவனை ஒரு 2 செகண்ட் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே திரும்ப பெட்டில் அப்படியே படுத்துக்கிறீங்க. இப்படியே தான் டேஸ் போகுது. போக போக உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்பவே மோசமாயிட்டு போகுது. டியாங்கால அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. எவ்வளவோ உங்ககிட்ட கேட்டாலும் நீங்கள் என்னங்கிறத அவங்ககிட்ட சொல்லவே மாட்றீங்க. ஸோ அவனே டிசைட் பண்ணுறான். ஒரு நாள் யாருமே வீட்டில் இல்லாத போது ரூம் ஃபுல்லாக கேமரா மாட்டுறான். நீங்களும் அவனு இருக்க ரூமில் தான் ஃபுல்லாக கேமரா மாட்டுறான். இதை பற்றி யாருக்குமே தெரியாது, வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே இப்படி ஒரு கேமரா இருக்குது அப்படின்னு. நீங்களும் எப்பவும் போல் ஒரு நாள் காலேஜ் விட்டு வீட்டுக்கு வரீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பெட்டில் படுத்திருப்பீங்க. கரெக்டாக டியாங்கோட அப்பா ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. அவர் உள்ளே வரவும் அப்படியே பயந்து எழுந்திரிச்சு அப்படியே உட்காடுறீங்க. அவர் உள்ளே வந்தது எதுவுமே சொல்லலை. ஒரு பேக்லேருந்து ஒரு குட்டியாக ஒரு ட்ரெஸ் எடுத்து உங்கள் மேலே தூக்கி போடுறாரு. நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி நீங்கள் தலையை ஆட்டுறீங்க, அழுகுறீங்க. ஆனாலும் அவர் உங்களை மிரட்டி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே டேங் சைட் வந்தால் அவன் ஃபோனில் இதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. எதுக்கு உங்கள் அப்பா அந்த குட்டியோண்டு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு, எதுக்கு நீங்கள் அழுகுறீங்க, எதுவுமே அவனுக்கு புரியல. இதெல்லாம் அவன் காலேஜில் உட்காந்து அவன் ஃபோனில் பார்த்துட்ருக்கான். அந்த ரூமில் இருக்க கேமராஸ்லாம் அவன் ஃபோனோட கனெக்ட் ஆகிருக்கும். அவனுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை என்ன நடக்குதுன்னு. அவனுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஸோ இப்படி கொஞ்ச நேரம் அவன் ஃபோனை கீழே வச்சுட்டு யோசிக்கிறான். நீங்கள் க்ளோஸாக இருக்க ஒரே ஆள் அந்த சைக்காலஜி டீச்சர்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ உடனே அங்கேருந்து எந்திரிச்சு அந்த சைக்காலஜி டீச்சர்கிட்ட போகிறான். அவங்க ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்கக்கிட்ட அவன் போயிட்டு அப்படியே நிற்கிறான். அவங்க ஹெட்டப் பண்ணி அவனை பார்க்குறாங்க. உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசணும், கேன்டீன் வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வர முடியுமா? சொல்லுங்கள் சார், எனக்கு வேலை இருக்குது. என்னன்னு இப்போவே சொல்லுங்கள். இல்லை, இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், உங்ககிட்ட பேசணும், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னதும் அவங்களும் இவன் கூட வராங்க. கேன்டீனுக்கு போனதும் அங்கே அந்த வீடியோவை எடுத்து அவங்கக்கிட்ட காட்டுறான். அதை பார்த்துட்டு இந்த மிஸ்ஸுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. எனக்கு நல்லா தெரியும் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. இந்த வீடியோவில் இது போல் நடக்குது, ஆனால் எனக்கு இது சுத்தமாக புரியல. ஆனால் உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியும். அவள் க்ளோஸாக இருக்க ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். இதை பற்றி உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறையா டைம் நான் பார்த்துருக்கேன். அவள் உங்ககிட்ட வந்து அழுவா, நீங்கள் அவளை கன்சோல் பண்ணி அனுப்புவீங்க. நானும் சரி ஏதோ அவள் ஸ்டடி ப்ரெஷர் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு டாட்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு அவளுக்கு ஏதாவது நல்லதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது என்ன எனக்கு தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது.
அந்த மேம்க்கும் டேங்கிட்ட எல்லாமே சொல்கிறது நல்லதுன்னு தோணுது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் அவங்கக்கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே டேங்கிட்ட சொல்கிறாங்க. டேங்க்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா இது நம்ம அப்பாவா, நம்ம அப்படி அப்பா பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவன் அப்படியே ஷாக்காக எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான். அவங்களே எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ அப்படியே டேங்கை பார்க்குறாங்க. உங்ககிட்ட நான் ரொம்ப கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். உங்கள் 2 பேர்த்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், உங்கள் 2 பேர்த்துக்கு இந்த மேரேஜ் இஷ்டப்பட்டு நடந்ததா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அந்த பொண்ணை இதுலேருந்து தயவு செஞ்சு காப்பாற்றிருங்க. அவள் இதில் ரொம்ப ஷஃபர் ஆகுறா. என்னால் இது கேட்கும் போது எனக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வலிக்கும், ரொம்ப வலிக்கும். அவள் இதெல்லாம் யார்கிட்டையுமே இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டா. அதுவும் இல்லாமல் இதுக்குள்ளே நான் வந்தேன்னா இதில் நானும் சேர்ந்து ஷஃபர் ஆவேன். அதனால் எனக்கு எந்த வலியுமே இல்லை. ஆனால் அவளை கன்சோல் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ எப்போல்லாம் அவள் என்கிட்ட அழுதுட்டு வருவாளோ அப்போல்லாம் அவளை நான் கம்ஃபர்ட் பண்ணி அனுப்புவேன். உங்களால் முடிஞ்சால் தயவு செஞ்சு அந்த பொண்ணு இதுலேருந்து காப்பாற்றிருங்க டேங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. டேங்க்கு ஒரு மாதிரி ரொம்ப மனசெல்லாம் உடஞ்சி போன மாதிரி இருக்குது. அவன் அப்படியே அங்கே ரொம்ப நேரம் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸ்டில் அவனுக்கு அவங்க அப்பா அப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு ஏதோ ஒரு உள்ள தோணிகிட்டே இருக்குது. அவன் கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பாவோட கார் வெளியே போகுது. அந்த காருக்குள்ளே தான் நீங்களும் உட்காந்துருக்கீங்க. ஸோ அவங்க அந்த காரை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். அப்போ அந்த கார் போயிட்டு ஒரு கிளப் கிட்ட நிற்கிது. அவங்க அப்பா அப்படியே அவங்கள தரன்னு இழுத்துட்டு போகிறாரு உள்ள. டேங் இதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கான். நீங்கள் 2 பேரும் உள்ளே போனதுக்கப்புறம் டேங் உள்ளே வரான். அங்கே நடக்கிறதெல்லாம் அவன் கண்ணால் பார்க்குறான். அவன் மனசெல்லாம் அப்படியே உடஞ்சி போகிற மாதிரி இருக்குது. அவனே அறியாமல் அவன் கண்ணில் இருந்து அப்படியே டியர்ஸ் வருது. இப்படியே நைட் ஆகுது. டேங் வீட்டில் தான் இருக்கான். நீங்கள் அப்படியே மிட் நைட்டில் வீட்டுக்கு வரீங்க. அவன் ரூமில் அப்படியே படுத்திருக்கான். நீங்கள் உள்ளே வந்ததும் பார்த்து செம ஷாக் ஆகுறீங்க. அவன் அப்படியே பெட்டில் ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போய் உட்காந்துட்டு உங்களை பார்க்குறான். அவன் கண்ணெல்லாம் அழுது ரெட்டாக இருக்குது. நீங்கள் உள்ளே வந்தவங்க ரொம்ப பயப்படுறீங்க. இவன் என்ன இங்கே இருக்கான் அப்படின்னு. எங்கே போயிட்டு வர மிட் நைட்டில் எங்கேருந்து வர? அது வந்து நான் வெளியே மொட்டை மாடியில் இருந்தாங்க, காற்று வாங்கிட்டு இருந்தேன். ஓ, மொட்டை மாடிக்கு காற்று வாங்கிருக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு போவாங்களா? அது இல்லை, இந்த மாதிரி ட்ரெஸ் நான் வெளியே எங்கேயும் போட்டு போக மாட்டேன்ல, அதனால இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, மொட்டை மாடியில் காற்று வாங்குறதுக்கு போனேன். ஓ சரி. இப்போ கூட என்கிட்ட எதுவும் சொல்லணும்னு உனக்கு தோணல? என்ன சொல்லணும்? நிஜமாவே நான் மொட்டை மாடியில் தான் இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. சாரிங்க, நான் வேறு எங்கேயும் போகல, நிஜமாக நான் மொட்டை மாடியில் தான் இருந்தேன். அப்புறம் எதுக்குமா அழுகிற? அப்புறம் எப்படி அழுகிற மொட்டை மாடியில் தான் இருந்தேன்னு? அப்போ அவனோட ஃபோனை ஆன் பண்ணி உங்கள் கையில் கொடுக்குறான். நீங்களும் அது என்னங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு அப்போ தான் தெரியுது ரூம்குள்ளே கேமரா இருக்குது அப்படின்னு. சுற்றி முற்றி அப்படியே பார்க்குறீங்க எங்கே அந்த கேமரா இருக்குன்னு. அது அழகாக மேலே அவன் யாருக்குமே தெரியாத மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ப்ரோக் டவுன் ஆகி நீங்கள் அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ டேங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை ஹக் பேக் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அழுகிறீங்க. எதுக்கு உனக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு தோணல? ஏன் உனக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு தோணல? என்னை அவ்வளோ கெட்டவன் நினச்சிட்டு இருந்தியா என்ன? இப்போ இதெல்லாம் எனக்கு தெரிய வந்ததும் என்னால் சுத்தமாக மூச்சு கூட விட முடியலடி. என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை இதில் பற்றி சொல்லியிருக்கலாம்லடி. என் கூட உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சா? கொஞ்சம் கூட என் மேலே நம்பிக்கை இல்லாமல் உனக்கு போச்சா? எனக்கு வர வழி இல்லை டேங். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கும் என்னை சுத்தமாக பிடிக்காது. எப்படியும் ஹெல்ப் கேட்டால் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் என் அப்பா அம்மாவை கொன்றுவேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் யார்கிட்டையாவது சொன்னான், வெளியே யாருக்காவது தெரிஞ்சா என் அப்பா அம்மாவை கொன்றுவேன்னு சொன்னாங்க டேங். எதுக்கும் கவலைப்படாத, இனிமேல் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் இருக்கேன்ல, இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், சரியா? எனக்கு புரியுது எந்த அளவுக்கு ட்ராமா, எந்த அளவுக்கு பெயின் எல்லாம் நீ கோ த்ரூ பண்ணியிருக்கேன்னு. ஆனால் என்னை மன்னிச்சிருடி. உன்னை பிடிக்காதுல்ல எனக்கு கிடையாது. உன்னை பிடிக்கும், உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. எப்படி உன்னை பிடிக்காம போகும்? உன்னை யாருக்கு தான் பிடிக்காம போகும் சொல்லு? எனக்கு ஒன்று பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் எவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கேன்னு எனக்கு மட்டும்தாண்டி தெரியும். நீ படிச்சுட்டு இருக்க. நீ படித்து முடித்ததுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் இருந்தேன். ஆனால் உனக்கு என்னை பிடிக்காதுன்னு நான் நினச்சேன். சுத்தமாக என்னை பிடிக்காம தான் நீ இப்படி என்னை விட்டு விலகி போகிற நினச்சேன். ஆனால்
இப்படி ஒன்று விஷயத்தை நீ கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியாதுடி. உங்களுக்கு என்ன பிடிக்குமா? நிஜமாக உங்களுக்கு பிடிக்குமா? அப்படியே எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருப்பீங்க, படி படி அப்படின்னு. ஏன் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிட்டு எங்கிட்ட சிடுசிடுன்னே இருப்பீங்க? எனக்கு இப்போ நீ நல்லா படிக்கணும்டி, உன்னை நல்லா படிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. அதனால தான் உன்னை நல்லா படிக்க வச்சேன். ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு உன்னை படிக்க வைக்கலன்னா எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? அதனால எல்லா செல்ஃபையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உன்னை நல்லா படிக்க வச்சு அழகு பார்க்கணுன்னு நினச்சேன். அதனால இருந்து தான் உங்ககிட்ட வேலைக்கு இருந்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு உனக்கு என்ன பிடிக்காதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் நீ என்ன வேலைக்கு போகிறேன்னு. ஆனால் எனக்கு இன்றைக்கி தாண்டி தெரிஞ்சிருக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு. எங்கள் அப்பா எதுக்கு ஒன்று எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் அப்படிங்கிறதுலாம் எனக்கு இன்றைக்கி தாண்டி தெரிஞ்சிருக்கு. இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கீங்க. அப்போட்டே அப்படியே உங்கள் லிப்ஸையே பார்த்துட்ருக்கான். அவன் என்ன நினச்சான்னு தெரில, அவனோட லிப்ஸை உங்கள் லிப்ஸில் வச்சு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்ச நேரம் நீங்கள் ஷாக்டாக இருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே உங்கள் கண்ணில் இருந்து டியர்ஸோட அவனை கிஸ் பேக் பண்ணுறீங்க. 2 பேரும் அழுதுகிட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே தான் டேஸ் போகுது. டியாங் இப்போல்லாம் ஒர்க்குக்கு போகிறதே இல்லை. அவன் எப்போவுமே உங்கள் கூடயே தான் இருக்கான். அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, இவன் எதுக்கு வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கான் அப்படின்னு. ஏன்னா அவன் இருக்கும் போது உங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ டியாங் உங்கள் கூடயே இருக்கான். ஒரு நாள் எல்லாம் உட்காந்து ஹாலில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் நல்லா க்ளோஸாக டியாங் கிட்ட உட்காந்துருக்கீங்க. அப்போ டியாங்கும் டிவி பார்த்துட்ருக்கான். அவங்க அப்பா அங்கே வந்து உட்காந்தது நீங்கள் டேங்க் கிட்டேருந்து அப்படியே தள்ளி போக ட்ரை பண்ணுறீங்க. டேங்க உங்களை இழுத்து நல்லா பக்கத்தில் இன்னும் டைட்டாக உட்கார வச்சுக்கிறான். ஏன் டேங் இப்போல்லாம் என்ன வீட்லேயே இருக்க மாதிரி இருக்குது, வேலைக்கு போகிறது இல்லையா என்ன? ஆமாப்பா, இனிமேல் நான் வேலைக்கு போகிறதா இல்லை. எனக்கு இனிமேல் இந்த ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுறதுக்கு பிடிக்கலப்பா. அதனால வேலையை நான் ரெசியூம் பண்ணிட்டேன். என்னடா சொல்கிற, வேலையை ரிசைன் பண்ணிட்டியா? ஏன் அப்படி பண்ண? ஆமாப்பா, எனக்கு போதும். ஏன்னா இனி உங்களுக்கும் வயசாகிட்டே போகுது. கம்பெனி பிஸ்னஸ்லாம் எடுத்து ஏதாவது ஒருத்தங்க நடத்தணும்லப்பா. நான் ஒரே பையன், நான் தான் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தாகணும். ஏன்னா இது பெரிய கம்பெனி, பெரிய ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் நான் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கும் வயசாகிட்டே போகுதுல்லப்பா. அதனால தான் வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன். வேலையை ரிசைன் பண்ணிட்டியா? ஓ சரிடா, கண்டிப்பாக அப்போ தான் ஷோரா கம்பெனிலாம் எடுத்து நீயும் பார்க்குறியா? ஆமாப்பா, நானே எல்லாமே பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஓகே தானே? டே எப்பண்டா இது உன் வாயிலிருந்து வரும்ன்ட்டு இருந்தேன்டா நான். கண்டிப்பாக உனக்கு வேண்டிதான்டா அப்பா எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் உனக்கு தான். அப்போனா எல்லா ப்ராப்பர்ட்டியுமே என் பேரில் மாற்றிடுவீங்களாப்பா? என்னடா இப்படி கேட்குற? எல்லாம் உனக்கு வேண்டி தான் அப்பா உழைச்சி வச்சுருக்கேன். எல்லாம் உனக்கு தான். ஒரு 1 வீக் டைம் கொடு, அப்பா எல்லாத்தையும் உன் பேரில் மாற்றிடுறேன். அவர் சொன்ன மாதிரியே வித்தின் 1 வீக் டியாங் பேரில் அவங்க அப்பா எல்லா ப்ராப்பர்ட்டியுமே மாற்றிடுறாரு. லைக் எவ்ரி திங். அவர் எதெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணாரோ எல்லாத்தையுமே டியாங் பேரில் மாற்றிடுறாரு. வீடு, கம்பெனி, கார், அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ எல்லாத்தையுமே டியாங் பேரில் மாற்றி வச்சிடுறாரு. ஸோ ஒரு நாள் ஒரு ரேண்டம் டே டியாங்கோட அம்மா அப்பா எல்லாருமே உட்காந்து வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டியாங் அவங்க அப்பாவை அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து, உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமாப்பா? ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா என்ன? உங்களுக்கு ஏதாவது இருக்கா? நீங்கள் என்கிட்ட இருந்து மறைக்கிறது ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தால் இப்போவே என்கிட்ட சொல்லுங்கப்பா. அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையேடா. நான் என்ன உங்ககிட்ட இருந்து மறைக்க போகிறேன்? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. என் பையன் இப்போ எனக்கு அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து அவனே பண்ணுறான். அப்படிங்கும் போது என்னை மாதிரி இந்த உலகத்திலே ஒரு சந்தோஷமான அப்பா இருக்க முடியாதுடா. ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க? நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் தெரியுமா? வாழ்ந்தா எங்கள் அப்பா மாதிரி தான் வாழணும்னு நினச்சிட்டு இருந்தேன்ப்பா நான். ஏன் அப்படி பண்ணீங்க? நான் என்னடா பண்ணேன்? என்ன உளறிட்டு இருக்க? இல்லைப்பா, எதுக்கு அப்படி பண்ணீங்க? என்னடா பண்ண? உங்களுக்கு தெரியும்ப்பா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. வயனை எதுக்குப்பா அப்படி பண்ணீங்க? அவள் பாவம், அவளை ஏன் அப்படி பண்ணீங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா தப்பெல்லாம் பண்ணிட்டு தப்பிச்சிடலான்னு? அது நடக்குமாப்பா? அதுவும் அவள் என் பொண்டாட்டிப்பா, உங்கள் சொந்த மருமக, உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி. அவளை ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க? டியாங் அவங்ககிட்ட எல்லாம் சொன்னாலா? அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அவகிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தா அவங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கா. எங்கே அவளை அப்படின்னு அவங்க அப்பா கோவமாக எழுந்திரிச்சு பெட்ரூம் கிட்டே வராரு. டியாங் எழுந்திரிச்சு அவரை கரெக்டாக பிடிக்கலான்னு போகும்போது வீட்டுக்குள்ளே அப்படியே போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க.
அப்படியே டியாங்கோட அம்மாவையும் அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ டியாங்கோட அப்பா அப்படியே டியாங்கை பார்க்குறாங்க, கொலை வரியில் பார்த்துட்டு இருக்காரு. செக்க அழகாக நகர்த்திட்டில்ல டியாங், என்னையவே பிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுத்துட்டல. இதுக்கெல்லாம் நீ நிறையா ஃபீல் பண்ணுவடா. பார்க்கலாம், நிறையா பேத்துக்கிட்ட கான்ட்ராக்ட் முடிச்சு வச்சுருக்கேன். அவெல்லாம் வருவான் உன் பொண்டாட்டியை தேடி. என்ன பண்ணுவா அப்போ? அனுப்பிச்சி விட்டுருவியா? அனுப்பிச்சி விட்டு தான் ஆகணும், இல்லைனா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடுவாங்கடா. போட்டும், பிடுங்கிட்டு போட்டும், எதுவுமே எந்த இல்லையே, எல்லாம் உங்களுக்கு தானே, உங்களோட தானே எல்லாமே. எனக்கு என்ன, எல்லாம் பிடுங்கிட்டு போட்டும், எல்லாம் எவன்லாம் வந்து கேட்குறானோ பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துருவேன். ஏன்னா இது எதுவுமே எனக்கு என்னோடது இல்லையே. என்கிட்ட ஒரு நல்ல ஜாப் இருக்குது, அதை வச்சு எனக்கு பொழைச்சிக்க தெரியும். போயிட்டு வாங்க, போங்க. உங்கள் பொண்டாட்டி நீங்களும் போய் நீங்கள் பண்ண பாவத்துக்கெல்லாம் அனுபவிங்க. தப்பு பண்ணிவிட்டு தப்பிச்சிடலாம் தானே நினச்சிங்க, கனவுல கூட நினைக்காது. அதுவும் என் பொண்டாட்டியவே தொட்டிருக்கீங்க. கண்டிப்பாப்பா ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவீங்க நீங்கள், ஏன்டா அப்படி பண்ணோன்னு. டியாங் இப்படி பேசி முடிக்கவும் கரெக்டாக போலீஸ் அங்கேருந்து அவங்க அப்பாவையும் அம்மாவும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் அப்படியே நீங்கள் மேலே ரூம்லேருந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பயமாகவும் இருக்குது, ஒரு சமயம் ரிலீஃபாகவும் இருக்குது. நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க, டியாங் அப்படியே கீழே நிற்கிறான். நீங்கள் மேலே நிற்கிறீங்க, டியாங் கீழே நின்றுட்டுருக்கான். அப்படியே உங்களை ஹெட்டப் பண்ணி பார்க்குறான். உங்கள் கண்ணில் இருந்து அப்படியே டியர்ஸாக வருது. அந்த வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, சைலண்ட்டே ரொம்ப லவுடராக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதோ ரொம்ப ஃப்ரீடம் கிடச்ச மாதிரி, நீங்கள் ஏதோ பெரிய விஷயத்துலேருந்து வெளியே வந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே மெதுவாக கீழே இறங்கி வரீங்க. தியாங் அப்படியே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை வன், இனிமேல் உன்னை யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க, நான் இருக்கேன். என்னை தாண்டி உன்னை சின்னதாக ஒரு தூசி கூட வந்து உன் மேலே படாது, நான் இருக்கேன். சரியா? என்ன இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட நீ சொல்லியிருந்த அப்படின்னா முன்னாடியே எல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். ஆனால் நானும் அதுக்கு ஒரு ரீசன் தானே. நானும் அந்த நம்பிக்கை இல்லாத மாதிரி உங்கள்கிட்ட நடந்திருக்கேன். அந்த நம்பிக்கையை நான் கொடுத்துருந்தா கண்டிப்பாக இதில் நீ என்கிட்ட சொல்லியிருப்பில்ல. நானும் இதில் ஒரு உடந்தையாக இருந்துட்டேன். மன்னிச்சிருவேன். என்னை மன்னிச்சிட்டல்ல? சொல்றி, என்னை மன்னிச்சிட்டில்ல? நான் யாருங்க உங்களை மன்னிக்கிறதுக்கு? நான் தான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். இதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி தான் எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. எனக்குள்ளே இருந்த பயம் எல்லாம் பறந்து போன மாதிரி இருக்குது. மூச்சு நிம்மதியாக விடுற மாதிரி எனக்கு இருக்குது. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் யாரும் உங்களை மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே அழுதுகிட்டே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். இப்போ அப்படியே டேயாங் சடனாக உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸே பார்க்குறான். நீங்கள் அப்படியே அப்படியே மெதுவாக இப்போ கண்ணை மூடிக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவன் லிப்ஸை உங்கள் லிப்ஸில் வச்சு இப்போ அப்படியே மெதுவாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை கிஸ் பேக் பண்ணுறீங்க. இப்போ தலைவர் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன்ட்டு அவரோட கையை எடுத்துகிட்டு போய் உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே விடுறாரு. இப்போ எதுக்கு தலைவரோட கை அங்கே போகுது? நாளைக்கு கிளாஸில் டெஸ்ட் இருக்குது. புது ப்ரொஃபஸர் ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாரு. இப்போ படிக்கணும்ல, வாங்க வந்து சொல்லி கொடுக்குறீங்களா? புது ப்ரொஃபஸர் எப்படி என்னை விட ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரா என்ன? ஆமாம், எல்லா பொண்ணுங்களும் உங்கள் பின்னாடி எப்படி சுற்றுனாங்களோ அதே மாதிரி அவர் பின்னாடி சுற்றுறாங்க. அவர் பேர் கூட ஜங்குக். ஓ அவரா? ஓஹோ, ஆமாம் ஆமாம், நான் தான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணேன். நல்லா தான் இருப்பான் பார்க்குறக்கு, ஆள் பார்க்குறதுக்கு. ஆமாம், எனக்கும் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை அவர் ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்படிங்க உங்கள் இப்போ அப்படியே போட்டு ப்ரெஸ் பண்ணுறான் டைட்டாக. ஐயோ அப்படி சொல்லலை. அவர் நல்லா டீச் பண்ணுறாருன்னு சொன்னேன். நான் எப்படி டீச் பண்ணேன்? நானும் நல்லா தானே டீச் பண்ணேன். ஆமாம், நல்லாவே டீச் பண்ணிங்க. சரி கையை எடுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவங்க கூசுது கையை. இப்போ எதுக்கு உள்ளெல்லாம் விட்டுட்ருக்கீங்க? மேலே போகலாமா பெட்ரூம்க்கு? எனக்கு நிஜமாக இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியலடி. போதும், நான் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியல. எனக்கு நீ வேணும். இத்தனை நாள் நீ நிறையா விஷயத்தில் ஷஃபர் ஆகிட்டு இருந்த. எல்லாத்துலேயும் ஒன்று வெளியே கொண்டு வர நான் ட்ரை பண்ணேன். அண்ட் ஆல்சோ எனக்கு தெரியும் நீ அதிலேருந்து வெளியே வந்துட்டேன்னு. இதுக்கு மேலே என்கிட்டேருந்து வேலைக்கு போகாதவன். எனக்கு நீ வேணும். உன்னை நான் ஃபீல் பண்ணும், என்னை நீ ஃபீல் பண்ணும். போதும், இந்த ப்ரொஃபஸர் இந்த ஸ்டூடெண்ட் ட்ராமாவில் போதும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இந்த லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சாருக்கு திடீர்னு இப்படிலாம் தோணுது? ஏதோ சொன்னீங்க, நான் டிகிரி முடிக்கணும், என்னை படித்து முடிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அப்படின்னு.
இப்போ என்ன சாருக்கு எங்கே போச்சு அந்த செல்ஃப் கண்ட்ரோல்லாம்? அதெல்லாம் எப்போவோ பறந்து போச்சு அப்படின்னு இப்போ அப்படியே உங்களை தூக்கிட்டு பெட்ரூம்குள்ளே போகிறான். நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவனை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ரூம்குள்ளே போனவன் அப்படியே உங்களை பெட்டில் தூக்கி போட்டுட்டு அப்படியே மெதுவாக அவங்க மேலே வரான். நீங்களும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு அவனோட ஷர்ட் பட்டனை ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி அவனோட அந்த ஃப்ளர்ட்டியான ஐஸை வச்சுட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறான். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படி நம்ம டெலிகிராமில் பார்க்கலாம். அண்ட் ப்ளீஸ் நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் ஆகுறவங்க இங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் ஆகுங்களேன் ப்ளீஸ். எனக்கு அது நல்லா மோட்டிவாக இருக்கும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. ஏன்னா என் வாய்ஸ் பிடிச்சி நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் ஆகுறவங்க கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைபரை தட்டி விடலாமே ப்ளீஸ், அதையும் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2 பேரும் பெட்டில் படுத்திருக்கீங்க. தியாங் அப்படியே உங்கள் மேலே தான் படுத்திருக்கான். நீங்கள் அப்படியே அவனோட தலையை மெதுவாக கோதி விட்டுட்ருக்கீங்க. அப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி இப்போ உங்களை ஹெட்டப் பண்ணி பார்க்குறான். நீங்களும் அப்படியே குமிஞ்சு என்னங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது உனக்கு எங்காவது போகணுமா என்ன? எங்காவது வெளியே போகலாமே நீயும் நானும், மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். எப்படியே இந்த காலேஜு இந்த வீடு அங்கே இங்கேன்னு நிறையா ஃபேஸ் பண்ணியாச்சு, போதுமே. நம்ம எங்காவது வெளியே போகலாமா ஜாலியாக அப்படியே ஒரு 2-3 நாள் போயிட்டு வரலாம். சுவிட்சர்லாண்ட் போகலாமா? எனக்கு அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசை. அங்கே கிளைமேட் நல்லா இருக்குமாமே. ஓ, இன்டைரக்டாக ஹனிமூன் போகணுன்னு கேட்குற? ஏய் அப்படிலாம் ஒன்றும் நான் கேட்கல. நான் நார்மலாக தான் சொன்னேன். உங்களுக்கு தான் எப்போ பார்த்தாலும் மைண்ட் அங்கேயே இருக்குது. சரி அப்போனா ஓகே, ஹனிமூன் போயிடலாமா? ஹனிமூன் கிடையாது, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சுவிட்சர்லாண்ட் போகிறோம் அவ்வளோதான். அதெல்லாம் கிடையாது, ஹனிமூன் தான். கல்யாணம் ஆகி நம்ம போகலல்ல, நம்ம போகிறோம் ஹனிமூனுக்கு போகிறோம், மஜா பண்ணுறோம். சரியா? சரி ஓகே, இப்போ தூங்குங்க அப்படின்னு திரும்ப உங்கள் மேலே அவனை படுக்க வச்சுக்கிறீங்க. அவனும் அப்படி குழந்த மாதிரி உங்கள் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே ஹனிமூன் போகிறதுக்கு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த பையன் உங்கள் பேக்கில் இருந்து அவன் பேக்கில் இருந்தும் எல்லா ஜாக்கெட்டையும் எடுத்து வெளியே போட்டுடுறான். ஐ மீன் அங்கே ரொம்ப குளிரும் இல்லை சுவிட்சர்லாண்டில், ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஜாக்கெட்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுடுறான். உங்களுக்கும் தெரியல, நீங்களும் எல்லாம் உள்ளே எடுத்து வச்சிட்டோங்கிற மாதிரி. இப்போ ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரீங்க. உங்களை ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிச்சிட்ருக்கான் பார்த்துட்டு. சரி அவன் பார்வையே எப்பவும் இப்படி தானே அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஸோ ஃபைனலாக 2 பேருமே சுவிட்சர்லாண்டுக்கும் போகிறீங்க. இப்போ 2 பேருமே ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து வெளியே வச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க ஜாக்கெட் இல்லை அப்படின்னு. இப்போ அப்படியே அவன் பக்கம் திரும்புறீங்க. அவன் அப்படியே பார்த்து உங்களை பார்த்து சிரிக்கிறான். உங்களுக்கு புரிஞ்சிருது இவன் தான் ஏதோ வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு. டியாங், உள்ளே இருந்த ஜாக்கெட்லாம் காணும், எல்லாம் எங்கே போச்சு? எல்லாம் வீட்டில் இருக்குது. அது எதுக்குடி நம்மளுக்கு? நம்ம ஹனிமூனுக்கு வந்திருக்கோம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுமா என்ன? இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்கு அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிங்க? இங்கே எப்படி நம்மளால் ஜாக்கெட் இல்லாமல் இருக்க முடியும்? எப்படி நம்மளால் வெளியே போக முடியும்? உங்களுக்கு என்ன லூஸ்? பைத்தியக்காரி, ஹனிமூனுக்கு வந்துட்டு எவன்டி வெளியே போவான்? இப்போ எதுக்கு ஷர்ட் பட்டனாக கழட்டிகிட்டு இருக்கீங்க? ஹனிமூனுக்கு நம்ம வந்தோம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தானே என்னை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க. இப்போ எதுக்கு ஷர்ட்லாம் போடுங்க அப்படின்னு இப்போ அவனுக்கு அவன் பட்டன்லாம் அப்படியே போட்டு விட்றீங்க. திரும்ப அவன் அப்படியே உங்கள் கையை தட்டி விட்டுட்டு ஷர்ட் பட்டன்லாம் கழட்டி சட்டையை தூக்கி போட்டுட்டு இப்போ அப்படியே உங்ககிட்ட நடந்து வரான். நீங்களும் அப்படியே பேக்கில் நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே உங்களை அங்கே இருக்க வாலில் பின் பண்ணி வச்சுட்டு உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன்ட்டு அவங்க இப்படி பண்ணீங்க? நம்ம வெளியே போகாமல் இருந்தாலும் நம்மளுக்கு ரூம்குள்ளே இருக்கும் போதும் ஜாக்கெட் தேவைப்படும்ல. இந்த ரூமில் ஹீட்ரு வேலை இல்லை. ஓ, இந்த ரூமில் ஹீட்ரு இல்லாத ரூமாக பார்த்து நீங்கள் தான் புக் பண்ணிங்களா? ஏன்ட்டு அவங்க இப்படி பண்ணுறீங்க? இங்கே எப்படி குளிருன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஈவன் நம்ம ரூம்குள்ளே இருக்கணும்னா கூட நம்மளுக்கு தேவைப்படும் ஜாக்கெட் எதுக்குடி? நான் இருக்கேன்ல, நான் எதுக்கு இருக்கேன்? உன்னை ஹீட் பண்ணும் அவ்வளோதானே, நான் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு நல்லா வார்மாக இருக்குது அவன் பாடி. இப்போ நீங்களும் அப்படியே அவனை பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆனால் குழந்தை கூட இப்படி குறும்பு பண்ணாது, நீங்கள் தான் இப்படி குறும்பு பண்ணுறீங்க. அவனுக்கு நான் எப்போவுமே குழந்தை தானடி,
அப்படின்னு இப்போ அப்படியே உங்களை பெட்டில் தூக்கிட்டு போய் போடுறான். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம டெலிகிராமில் பார்க்கலாம். அண்ட் அகேன் ஐம் ரிப்பீட்டிங், டெலிகிராமில் ஜாயின் ஆகுறவங்க ப்ளீஸ் இங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அங்கே போய் ஜாயின் ஆகுங்க. பிகாஸ் ஒவ்வொரு டைமும் வீடியோ போகும்போது டெலிகிராமில் ஒரு 400-300 பேர் வந்து ஜாயின் ஆகுறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைபர் 100 கூட தாண்ட மாட்டேது. ஸோ மை கைண்ட் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் டெலிகிராம்லேயும் ஜாயின் ஆகுங்க, இங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கீழே ஒரு ஹைப் பாயிண்ட் இருக்கும், அதையும் அப்படியே தட்டி விட்டுருங்க. அண்ட் லைக், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வீடியோ போய் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ஓகே, அண்ட் 1 or 2 வேர்ட்ஸில் வீடியோ எப்படி இருக்குன்னு ஹானஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஹானஸ்ட் ஆன்சர். ஓகே, ஸோ லவ் யூ ஆல், டாடா, பபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரம் பார்க்கலாம்.